Hi students, welcome to Chennai Academy. AIMIS அப்படிங்கிற தலைப்பில் நம்ம யூபிஎஸ்சிக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம ப்ரீவியஸாக ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரியோடைய சிலபஸ் டீகோடிங் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் சப்ஜெக்டோடைய டீகோடிங். எக்கனாமிக் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி, அதாவது எந்த ஒரு சப்ஜெக்டையும் ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டாட்டிக் அப்படின்னா அது எப்போவுமே மாறாது, அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா முகல்ஸை பற்றி படிக்கிறோம்னா அது ஏதாவது மாறப்போகிறது கிடையாது, ஸ்டாட்டிக். ஓகே. டைனமிக் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் கவர்மெண்ட்டுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரியும் பீரியாடிக்கு தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, சேஞ்சபிள். ஓகேங்களா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான், கவர்மெண்டுடைய பாலிசி அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 10% ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 60% ஸ்டாட்டிக்கு, 40% டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது 20% தான். ஓகேங்களா? ஒரு 20% தான் கான்செப்ட் படிக்க போகிறீங்க. மீதி 80% நீங்கள் என்ன தான் படிக்க போகிறீங்க? டைனமிக் தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன டைமென்ஷனில் அதோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக கான்செப்ட் ரீதியாக என்னென்ன படிக்கணும், அது கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் வைஸ் என்ன தான் படிக்கணுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய பேசிக்கான விஷயங்களை, நம்மளோட எக்கனாமியான பேசிக்கான விஷயங்களை பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிளானிங், அதுதான் மெயின் டாபிக். இப்போ பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானிங்னா இந்தியா என்னென்ன வகையான பிளானிங் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கை கொடுத்துருக்குது, அதுக்கப்புறம் இந்தியா இதுக்கு முன்னாடி எவ்வளோ க்ரோத்தில் இருந்து இப்போ நம்ம எவ்வளோ க்ரோத்தில் இருக்கிறோம். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எக்கனாமியும் அதே மாதிரி தான். ஓகே, அதில் மெயினாக நம்ம என்ன சொன்னால் 5 இயர் பிளான். ஓகேங்களா? 5 இயர் பிளான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 5 இயர் பிளான் உருவாக்கின பிளானிங் கமிஷன்கிற ஒரு பாடியை அபாலிஷ் பண்ணிட்டு இப்போ நித்தி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. நித்தி ஆயோக் பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பிளானிங் பார்க்கணும். இதெல்லாம் ஸ்டாட்டிக் போர்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 செக்டார்ஸ். இந்தியாவுடைய எக்கனாமியை எப்படி பிரிப்பாங்கன்னா 3 செக்டார்ஸாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? என்னதான்? அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரி செக்டார், சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்டார்ஸாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னா வேளாண்மை சார்ந்து எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சர் செக்டர். ஓகே, அதோடைய டிராபேக்ஸ் என்ன, ரீசெண்ட் ட்ரெண்டில் அதோடைய ஃபால் ஆஃப், அதாவது அது ஏன் நெகட்டிவாக போயிட்டு இருக்கு க்ரோத்து, இது எல்லா விஷயத்தையும் படிக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி, ஒரு நாடு டெவலப்டு கண்ட்ரியாக மாறணும்னா அது இண்டஸ்ட்ரி தான் அதிகமாக இருக்கணும். அப்போ இண்டஸ்ட்ரீஸை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் பாலிசிஸ் இருக்குது? FDI இருக்குது, FII இருக்குது, கவர்மெண்டுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசி இருக்குது. அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் இண்டஸ்ட்ரி நம்ம தான் படிக்கணும். அடுத்து சர்வீஸ் செக்டர். ஓகே, கடந்த ஒரு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸாக இந்தியாவோட எக்கனாமி பூம் ஆகிறதுக்கு காரணமே சர்வீஸ் செக்டார் தான், சேவைத்துறை தான். அப்போ அந்த சர்வீஸ் செக்டாரில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்? ரீசெண்டாக IT கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது, BPO கம்பெனிஸ் அதிகமாக வருது. இப்போ சர்வீஸ் செக்டாரோடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் புதுசாக என்னென்ன கம்பெனிஸ் தான் எமர்ஜ் ஆகுது, அதை பற்றி நம்ம சர்வீஸ் செக்டாரில் படிக்கணும். ஓகே, இது எல்லாமே இந்த 3 செக்டார்ஸை பற்றி படிக்கணும். ஓகே, அப்போ அதுக்கடுத்த கான்செப்டை நம்ம என்ன படிக்கணும்னா ஒரு பேசிக் கான்செப்டை நேஷனல் இன்கம். எப்படி நம்ம ஒரு வீட்டுக்கு ஃபேமிலி இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு, ஓகே, ஒரு நேஷனுக்கு இன்கம் கால்குலேட் பண்ணணும். இதில் தான் நம்ம அடிக்கடி நியூஸ்ல கேள்விப்படக்கூடிய GDP, GNP, ஓகே, பெர் கேபிட்டா இன்கம், இந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு ஒரு 10 கான்செப்ட் இருக்கும்பா. சரிங்களா? அந்த 10 கான்செப்டையும் இந்த நேஷனல் இன்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது ஒரு பியூர்லி கான்செப்ட். அடுத்து பாருங்க, அதே நேஷனல் இன்கம்ல சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் மெத்தட். இன்கம் நம்ம என்னென்ன வழிகளை கண்டுபிடிக்கலாம்? அதான் இன்கம் மெத்தட், ப்ரொடக்ஷன் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அதாவது ஒருவருடைய வருமானத்தை அவன் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு போது கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வருமானம் வருது கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவன் எவ்வளவு பொருட்களை உற்பத்தி பண்ண அதன் அடிப்படையிலையும் கண்டுபிடிக்கலாம். அதுதான் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சொன்னா GDP, GNP, NDP, NNP, நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம், ICOR, GDP டிஃப்ளேட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் படிக்கணும். ஓகே, அது ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ், நிறைய கான்செப்ட் படிக்கணும். அடுத்து பாருங்க, கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் பற்றி ஏன்னா இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய நேஷனல் இன்கம் கல்குலேட் பண்ணக்கூடிய பாடி. இது ரீசெண்ட் நிறைய நேம்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, NSSO அப்படின்னு சொல்லிட்டு நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே
நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு என்ன புக்கை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, சங்கர் கணேஷ் புக் ரெஃபர் பண்ணணும். சங்கர் கணேஷ்லையும் இதே மாதிரியே கான்செப்ட் தான் இண்டெக்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா, growthக்கு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம், தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம். ஓகே, growth அப்படின்னா அது எக்கனாமிக்கல் ரீதியாக வளரக்கூடியது தான் growth அப்படின்னு சொல்றோம். அது இந்த டெவலப்மெண்ட் அப்படி சொல்றோம் எக்கனாமிக்கலா, எஜுகேஷனலா, ஹெல்த் ரிலேட்டடா எல்லா விஷயத்திலையும் வளர்றது பேர் தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எக்கனாமிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல growth இருக்கக்கூடிய கண்ட்ரினா அமெரிக்கா சொல்லுவோம், பொருளாதாரத்தில் வெல்த்தியா இருக்குது. ஓகே, ஆனால் நல்ல டெவலப்டு கண்ட்ரியா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, டெவலப்டு கண்ட்ரியில் எது ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா எக்கனாமிலையும் எஜுகேஷன்லையும் ஹெல்த்ல இருக்கக்கூடியது இந்த நார்வே, ஸ்வீடன் இந்த மாதிரி. ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் மெஷர் பண்றதுக்கு இந்தியா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் growth மெஷர் பண்றதுக்கு இந்தியாவில் ஜிடிபி, ஓகே, ஜிஎன்பி, பர்சனல் இன்கம் நிறைய இருக்குது. ஓகே, ஆனால் டெவலப்மெண்ட் நம்ம இந்தியாவில் மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் HDA, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அப்புறம் வந்து இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, இந்த மாதிரி இந்தியாவுடைய வித்தியாசமான டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தான் பாகுபடுறது அதை ஆகிறதுக்காக நிறைய இண்டெக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பட்ஜெட் ரொம்ப மெயினான கான்செப்ட்னா பட்ஜெட் தான். சரிங்களா, இப்போ பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஃபெப் மந்த், ஓகேங்களா, பிப்ரவரி மந்த் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம பட்ஜெட் பாஸ் பண்ணுறோம். பட்ஜெட்டோடைய பேசிக் கான்செப்ட் என்ன, அது சம்மந்தம் அதோட ஸ்டாட்டிக் போர்ஷன் பார்க்கணும். டைனமிக் போர்ஷன் என்ன பார்க்கணும்னா இந்த வருஷம் பட்ஜெட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகிறது 2024 தான் நீங்கள் பேட்ச். ஓகேங்களா, 2024 மே லாஸ்ட் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா எக்ஸாமே எழுதுவீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு 2024 ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்கில் பட்ஜெட் போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் படிச்சுக்கணும். அது கொடுக்கப்பட்ட ஸ்கீம்ஸ் என்ன, அது எவ்வளோ ரெவன்யூ டெஃபிஷியன்ட், அது எவ்வளோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குது, இந்த மாதிரி ரெவன்யூ அண்ட் கேபிட்டலை டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்து டிஃபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் இப்போ சொன்னது. என்ன டிஃபிசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்றோம்னா கண்டிப்பாக பட்ஜெட்டில் என்ன விழுவும், துண்டு விழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பற்றாக்குறை ஏற்படும் கண்டிப்பாக செலவுக்கு, அதாவது வரவை மீறி செலவுகள் ஏற்படும். அதுதான் இங்கே டிஃபிசிட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த டிஃபிசிட்ஸை அளப்பதற்கு நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, ஃபிஸ்கல் டிஃபிசிட் சொல்லுவாங்க, ரெவன்யூ டிஃபிசிட் சொல்லுவாங்க, பிரைமரி டிஃபிசிட் சொல்லுவாங்க. அது இதெல்லாமே ஸ்டாட்டிக்காக நிறைய ஃபார்முலாஸ் படிக்கும் டிஃபிசிட். அடுத்து FRBM ஆக்ட் சொல்லுவாங்க, அதாவது ஃபினான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் நம்ம இந்த கடன், நம்மளுடைய டிஃபிசிட், நம்மளுடைய பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக நம்ம ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்கோம். கடன் அதிகமாக ஆகக்கூடாது. கடன் ஒவ்வொரு மாநிலமும் இந்திய நாடும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் தான், ஜிடிபியோட பர்சன்டேஜில் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் வந்து டிரைவ் பண்ணுது. அதுதான் FRBM ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ இந்தியாவில் போடக்கூடிய டேக்ஸ் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் போகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அது வரை இப்போ ஜிஎஸ்டியோட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ட் எங்கே தான் போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது. ஓகேங்களா, அதாவது எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, இன்கம் டேக்ஸு, அப்புறம் இப்போ வந்துட்டு ஜிஎஸ்டி. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னா பெட்ரோல் இருந்து போடக்கூடிய, நமக்கு பெட்ரோல் இருந்து போடுறாங்களே அந்த டேக்ஸ் சொல்ல போனால் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சேல்ஸ் டேக்ஸ், அதாவது வேட், அந்த ஒரு டேக்ஸ் மட்டும்தான் பெரிய அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அதுக்கு மற்றபடி அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு எதுவும் பெரிய அளவுக்கு வருமானம்னா பப்ளிக் செக்டர் யூனியன் தான் வருமானம் தான். ஓகே, அப்போது மெஜாரிட்டி ஆஃப் த பணம் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மட்டுமே வச்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள், அதாவது ஸ்டேட்டுக்கு நிறைய பற்றாக்குறை ஏற்படும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான பணத்தை வச்சுட்டு மீதியை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கணும். அப்போ அதை எந்த அளவில் பிரித்து கொடுக்கலாம், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ மொத்தம் 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா அதில் 41 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டு மீதி 59 ரூபாயை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்படி பிரித்து எவ்வளோ பிரிச்சுருக்கான்னு சொல்றது ஃபினான்ஸ் கமிஷன். இந்த 59 ரூபாயையும் இந்தியா இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸுக்கும் எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? இதற்கு ஈக்குவலாக பிரிச்சு கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கும் சிக்கிமுக்கும் ஒரே அடியாக பிரிச்சு கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கும் 10,000 கோடி, சிக்கிமுக்கும் 10,000 கோடி ஈக்குவலாக இருக்குமா? இது அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி தான் பிரிச்சு கூடாது. ஓகே, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன், அவங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டு, அவங்களுடைய ஃபாரஸ்ட் சென்சஸ், இதெல்லாம் அடிப்படையில் அது நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 59% 28 ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் சைக்கிள் சொல்லலாம், பிஸ்னஸ் சைக்கிள் கூட சொல்லலாம். அதாவது இந்தியாவில் உலக நாட்டில் எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஓகேங்களா, அதுதான் அந்த பிஸ்னஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. அது டீட்டெயிலாக படிக்கணும். அடுத்து ஃபிஸ்கல் பாலிசி, இது வந்து டீட்டெயிலாக படிக்கணும். ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது வந்து இந்தியாவுடைய பணம், இந்தியாவுடைய கடன், இந்தியாவுடைய டேக்ஸ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான், ஹோலிஸ்டிக்காக படிக்கிறது தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மணியோடைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஓகேங்களா, இது வந்து மணியோட கான்செப்ட் வரும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது
மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணத்தை பற்றி அதிகமாக படிக்கணும். பணம்ங்கிற கான்செப்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அப்போ அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, அப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, மணி சப்ளை, மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு சம் கான்செப்ட்ஸ் நம்ம படிக்கணும். இது எல்லாமே மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படிக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணினா பணம் என்ன செய்யுது. ஓகேங்களா? ஃபார்ம்ஸ் ஆஃப் மணினா இந்தியாவில் பணங்கிறது என்னென்ன முறைகள் இருக்குது. அப்புறம் மணி சப்ளை அப்படின்னா இந்தியாவில் மணி சப்ளை இருக்குது, மணி மல்டிப்ளையர் அப்படி இருக்குது. இது எல்லாமே மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற படிக்கணும். இது சம்மந்தமாக படிக்கும்போது நம்ம ஆர்பிஐ கான்செப்டையும் நம்ம தெளிவாக படிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கரன்சி மேனேஜ்மெண்ட், இதுவும் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் சம்மந்தமானது. அடுத்து பேஸ்ட் ஆன் ரேட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிலேட்டட் ஆகுது. ஓகே, இன்ஃப்ளேஷன் என்ன வரும். ஓகேங்களா? இப்போ ஆர்பிஐடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சது பணத்தை அச்சடிக்கிறது, பணத்தை வெளியிடுறது, அது மட்டும் தான். ஓகே, மேற்படி பேங்க்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பே இருக்குது. அப்போ இது எல்லாமே அதை ஆர்பிஐடைய ரேட்ஸ் பேஸ்டாக தான், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட் இருக்குது. இந்த ரேட்ஸ் பற்றி படிக்கணும். அடுத்து இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன அமைப்பு தான், என்னென்ன விஷயங்கள் தான் இருக்குது, அதை பற்றி படிக்கணும். அடுத்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஏற்படுறதுனால இந்தியாவுடைய எஃபெக்ட்ஸ், இந்தியாவில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஏற்படுகிறது. அடுத்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பாலிசிஸ் தான் இருக்குது. மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணலாம், ஃபிஸ்கல் பாலிசி ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஆர்பிஐ வித் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிற ஒரு பெரிய கண்ட்ரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுது, அது நேரத்துக்கு இம்போர்ட்டும் பண்ணுது. அப்போ இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்குரிய இருக்கக்கூடிய அதோடைய பேலன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், ரெண்டையும் வந்து எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் பண்ணோம்னா எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாசிட்டிவாக இருக்குதா, நெகட்டிவாக இருக்குதா? இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்? இந்தியாவில் என்ன குட்ஸை தான் இப்போதைக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், என்ன குட்ஸை தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, சைனா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து ஒரு இடைஞ்சல் பண்ணுது, இது எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸும் நம்ம பார்க்கணும். அடுத்து ட்வின் டெபிசிட்ஸ் அப்படின்னா இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு வித் ஃபிஸ்கல் டெபிசிட், இது எல்லாமே சேர்ந்து தான் ட்வின் டெபிசிட்ஸ். அடுத்து அதே மாதிரி தான் எஃப்டிஐ, அதுக்கப்புறம் எஃப்ஐஐ, இது எல்லாமே எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஆகுது. எஃப்டிஐ, எஃப்ஐஐ, அடுத்து ஃபெரா, அடுத்து ஃபெமா, இது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதாவது இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து பல கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுவதற்காக தான் என்ன இருக்குது அப்படி பண்ணுறது இந்த ஆக்ட் எல்லாம் இருக்குது. ஃபெரா, ஃபெமா அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது, நிறைய விஷயங்கள் கெட்டது இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மூணு விஷயமும் ஒரே ருபி கன்வெர்டபிலிட்டிஸ், இந்த மூணு விஷயம். ஓகேங்களா? இந்தியாவுடைய ரூபாய் அதாவது 1947 1 ரூபி இஸ் ஈக்குவல் டு $1 இருந்தது. எப்போ 1947. இப்போ 2023 கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆகிப்போச்சு. ஓகே, நம்ம 75 சுதந்திரம் கொண்டாடியாச்சு. இப்போ $1 அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 82 ரூபீஸாக மாறிடுச்சு. அப்போ நம்மளுடைய பணத்தோடைய மதிப்பு கம்மியாக இருக்குதா அதிகரிச்சிருக்குதா இந்த விஷயத்தை பற்றி படிக்கிறது தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ இதனால என்ன பாதிப்பு இருக்குது? இது ஏன் வந்து மார்க்கெட்டால மட்டும்தான் ஒரு ரூபாய் இருந்த $1 வந்து 82 ரூபா மாறி இருக்கா, நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் அதுக்கு மாறிடுச்சு அப்படின்னா நிறைய விஷயம் படிக்கணும். ஓகே, அதுதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அப்புறம் ருபி கன்வெர்டபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்டர்னல் டெப்டை பற்றி படிக்கணும். இந்தியா நம்ம எத்தனை கோடி, பல கோடி வந்து வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்கியிருக்கு, அதை பற்றி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து பேங்கிங் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ரிஃபார்ம்ஸ் என்பி. இது எல்லாமே பேங்கிங் பற்றி ஹோல் டாப்பிக்கும். பேங்கிங் இந்தியாங்கிறது வந்து இந்தியாவோட பெரிய நாட்டில் பேங்கிங் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, கடைசி ஒரு 3-4 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்கிங்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். 2017 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐபிசி பற்றிலாம் கேட்டாங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி கோட் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெண்டில் வந்து என்பிஏ பற்றி கேட்டாங்க. என்பிஓ டெஃபினிஷன் பேசிக்காக கேட்டிருந்தாங்க ஒரு சில டைமில் ரொம்ப ஈஸியாக. ஓகே, என்பிஓ டெஃபினிஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. 90 days ஒரு டெஃபினிஷன் ஒன்று அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே, பேங்கிங்கிறதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுது. அதனால் பேங்கிங் எவல்யூஷன், பேங்கிங்கோட ஸ்ட்ரக்சரு, அப்புறம் பேங்க்குக்கு தான் பேங்காக செயல்படக்கூடிய ஆர்பிஐ, பேங்க்ஸ் நடக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸு, என்பிஏ, பேசல் நார்ம்ஸ், பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமு, அடுத்து பேங்க் மாதிரியே செயல்படக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இது எல்லாத்தையும் பேங்கிங் தலைப்பில் படிக்கணும்.
அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 4 டாபிக். இது எல்லாமே இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டணும் ஒரு சில விஷயத்தை. ஓகே, மெயினாக பாவர்ட்டி. இந்தியாங்கிறது உலக அளவில் பாவர்ட்டியில் மேஜரான கண்ட்ரி. அப்போ அந்த பாவர்ட்டி டைப்ஸ் என்ன, பாவர்ட்டி அபாலிஷ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட். ரீசெண்டாக உலக அளவில் எதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அது இந்தியாவில் மேஜராக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் சால்வ் பண்ண என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே, இதே மாதிரி. அப்புறம் ஹெல்த்து, எஜுகேஷன், டீமோகிராஃபினா நம்மளுடைய பாப்புலேஷனை படிக்கிறது தான் டீமோகிராஃபி. சார் பாப்புலேஷன் படித்தா அது ஜியாகிரஃபி தானே அப்படி கிடையாது. எக்கனாமிக் ரீதியாகவும் நீங்கள் என்ன படிக்கணும், பாப்புலேஷனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா, இதுதான் மொத்தமாக நம்மளுடைய சிலபஸ் டீகோடிங். ஓகே, இதோடைய பிடிஎஃப்பும் நான் என்ன பண்ணேன், அதாவது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு டேரெக்டாக சிலபஸ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்தியன் எக்கனாமி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க தவிர சிலபஸ் தான் டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு சிலபஸ் வைஸ் என்னதான் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்கணும். இதோடைய பிடிஎஃப், ஓகே, இந்த பிடிஎஃப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பாலிட்டிக்குரிய சிலபஸ் டீகோடிங், அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து நெக்ஸ்ட் சார் வந்து அடுத்தடுத்து எப்படி வந்து நம்ம முக்கியமான டாபிக் எது படிக்கலாம், அப்புறம் கொஸ்டின் டிஸ்கஷன், அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, கண்டிஷன் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம அகாடமியிலையும் ஜூன் 18 ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் போயிட்டு இருக்குது. அட்டன் பண்ண நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் போடுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ.